மேலதிக விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், சரியாக எத்தனை மணிக்கு பியூஷ் கோயலை டிடிவி தினகரன் சந்திக்கிறாரு? என்னென்ன ஆலோசிக்கப்படுது? வர 23 மேடையில் பார்க்கலாமா டிடிவி தினகரனை? வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமான முயற்சிகளில் தொடர்ந்து பல்வேறு கூட்டணி கட்சிகளை இணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில இதுவரை பார்க்கும் பொழுது பாஜக மற்றும் அன்புமணி ராமதாசனுடைய தரப்பு பாமக என ஒரு சில கட்சிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் டிடிவி தினகரனுடன் தொடர்ந்து அமமுக பாஜக தரப்பில் நேரடியாக டெல்லி அழைத்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருகை தந்திருக்கிறார். அவர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் நேற்று இரவு முதல் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று தினம் 11 மணி அளவில் டிடிவி தினகரனை சந்தித்து கூட்டணி ஒப்பந்தம் உறுதி செய்வதற்குண்டான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிடிவி தினகரன் காலை 9 மணிக்கு அவருடைய கட்சி அலுவலகத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கக்கூடிய 80 மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை தலைமையினை ஏற்க முடியாது, முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இடம்பெற மாட்டேன் என்ற கருத்துக்களை எல்லாம் டிடிவி தினகரன் மிக காட்டமாக பதிவு செய்திருந்தார். இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியிலிருந்தும் தான் வெளியேறுவதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 4-5 மாதங்களுக்கு பிறகாக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரனுடைய அமமுக இணைவதற்குண்டான முயற்சி இன்றைய தினம் முதற்கட்டமாக அவர்களோடு கூட்டணி உறுதி செய்யப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்கள் மூலமாக அமமுக இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் பாஜக தலைமையில் நாம் இன்றைய தினம் அமமுக கட்சி கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் டிடிவி தினகரன் தங்களுடைய மாவட்ட செயலாளர்களிடம் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவர்களும் அதற்கு ஒரு சில மாவட்ட செயலாளர்களை தவிர மற்ற அனைவருமே அதற்கு பாஜக தலைமையில் ஒன்று சேர வேண்டும் எனவும் அவர்கள் ஒப்புதல் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில் பியூஷ் கோயலை சரியாக 11 மணி அளவில் தாஜ் கோரமண்டல் என்ற தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து அமமுக பாஜகவுடனான அந்த கூட்டணி ஒப்பந்தம் இன்றைய தினம் உறுதியாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை எடுத்திருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக மற்றும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சிகள் அந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர்கள் இடம்பெற வேண்டும் என்பது அமித்ஷாவினுடைய திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரனும் மேடையில் ஏற இருப்பதாகவும் இதற்கான பேனர்கள் கடந்த வாரமே டிடிவி தினகரனுடைய படமும் இடம்பெற்றிருந்தது. அன்றைய தினம் அவர் கூட்டணி ஒப்பந்தம் உறுதி செய்யப்படாத போதும் அவருடைய படம் பேனரில் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் கூட்டணியில் அமமுகவும் இணைய இருப்பதன் காரணமாக அதிமுக தலைமையினை டிடிவி தினகரன் எப்படி எதிர்கொள்வார், அதே போல டிடிவி தினகரன் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வாரா என்பதைதான் இன்றைய பிற்பகலாக முடிவு செய்யப்படும் எனவும் பேட்டியளித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது அவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பீர்களா, அதிமுக தலைமை ஏற்பீர்களா என்ற ஒரு கேள்விக்கும் தங்களுடைய இந்த சண்டை என்பது பங்காளி சண்டை தான், அதே போல விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற ஒரு வார்த்தைகளையும் தெரிவித்திருந்தார். அதே போல பொதுக்குழுவிலும் தெரிவித்த அதே கருத்தை தான் தற்பொழுதும் தெரிவிக்கிறேன், விட்டுக் கொடுத்தால் கெட்டு போக மாட்டேன் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து 11 மணிக்கு பிறகாக பியூஷ் கோயலை சந்தித்த பிறகாக தங்களுடைய நிலைப்பாடு, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஏற்பது, முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட ஒன்றிய இணை அமைச்சர் ஏழ்முருகன் உள்ளிட்ட பாஜகவினுடைய தமிழக முக்கிய தலைவர்கள் அங்க காத்திருக்கிறார்கள். 11 மணிக்கு சரியாக டிடிவி தினகரனோடு சந்தித்து கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாமக இணையும் பொழுது அன்புமணி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவாளர்கள் பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று கூட்டணி உறுதி செய்திருந்தார்கள். ஆனால் அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக தலைமையினை ஏற்காமல் பாஜக தலைமையினை ஏற்க இருப்பதாகவும் அந்த நிலையில்தான் தற்பொழுது பாஜகவினுடைய சார்பில் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணியில் இடம்பெறுகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால்
அதிமுக தலைமையினை பாமக ஏற்கிறது. ஆனால் அமமுக பாஜகவை தான் தலைமையாக ஏற்கிறது. அதனை தான் இன்றைய தினம் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது வெளிக்காட்டுகிறது. இந்த நிலையில் கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக, பாஜக, அதே போல அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்குடனான அந்த சுமூகமான உறவு என்பது இதுவரை மேம்படவில்லை என்பது இதன் மூலமாகவும் மேலும் வெளிப்பட தெரிய வருகிறது. இந்த நிலையில் அமமுக இந்த பாஜக கூட்டணியில் இணைந்த பிறகு பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களில் சில இடங்களை அமமுகவிற்கு பாஜக வழங்கும். தொகுதி பங்கீடு, அதே போன்று தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பது போன்ற விவரங்களை எல்லாம் பாஜகவுடனான ஆலோசனையில் தான் அமமுக ஈடுபடும். பாஜக தான் அதிமுகவிடம் நேரடியாக எத்தனை தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும், எந்தெந்த தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையினை பாஜக நேரடியாக மேற்கொள்ளும். பாஜகவிற்கு ஒதுக்கக்கூடிய அந்த இடங்களை பாஜக அமமுகவிற்கு வழங்கும். அமமுக தங்களுடைய கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த அமமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு அதிமுக எந்த அளவிற்கு பிரச்சாரம் மேற்கொள்வார்கள், அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு அமமுகவினுடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் தேர்தல் வேலைகளை செய்வார்கள் என்பது பல்வேறு கேள்விக்குறிகளாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைய தினம் முதற்கட்டமாக விட்டுக் கொடுப்பவர்கள் கிட்டு போவதில்லை என்பது போன்ற பங்காளி சண்டைதான் என்ற ஒரு வசனங்களை எல்லாம் தற்பொழுது டிடிவி தினகரன் தெரிவித்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். அவரோடு சில மாவட்ட செயலாளர்கள் என சுமார் ஒரு 10 கார்களில் மூலமாக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் டிடிவி தினகரனோடு பியூஷ் கோயலை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்கள். குணசேகரன், இப்போ நீங்க குறிப்பிட்ட மாதிரியே பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு டிடிவி தினகரன். எடப்பாடியோட சேர மாட்டோம், சிஎம் வேட்பாளரை மாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாம் அவர் தொடர்ச்சியான விமர்சனங்கள். இது தொடர்பாக முழுமையான விமர்சனங்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன். இன்னும் சற்று நேரத்தில் நட்சத்திர ஹோட்டலில் பியூஷ் கோயலை சந்தித்து பேச இருக்கிறார் டிடிவி தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.